நீங்க பேசுங்கள. நீங்க சொல்லுங்க. இந்த மரம் எங்கேருந்து வாங்குனீங்க? இந்த மரம் வந்து நாங்க ஈரான்லேருந்து வாங்கினோம். ஈரான்லேருந்து. ஆமாம், டெஹரான்லேருந்து வந்தது. இது வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு இது? இது வச்சு 10 வருஷம் ஆகுது. இதுக்கு எப்படி பராமரிப்புலாம் எப்படி இருக்கலாம்? பராமரிப்பு வந்து இதுக்கு வந்து தண்ணி ஒன்றும் அதிகமாக தேவையில்லை. ம். இது வந்து இப்போ ஒரு பாலைவன பயிர் தான். ஒரு ஒரு மாதம் ஒரு 2 தண்ணி 3 தண்ணி கொடுத்தோம்னா போதும். பாருங்க, நம்ம டெப்ரிகேஷன் போட்டிருக்கோம். ம். டெப்ரிகேஷன் போட்டிருக்கோம் பாருங்க. ம். அப்படி காமிங்க. காமிச்சாங்க. இதான் காமிங்க. இதுலயே பாருங்க. ம். டெப்ரிகேஷனு. ம். இது வழியாக உங்களுக்கு வந்து மாதம் ஒரு தண்ணி கொடுத்தோம்னா போதும். ம். இது வந்து பிப்ரவரியில் பூ எடுக்கும். இந்த மரத்துக்கு என்ன உரம் வைப்பீங்க? உரமே கிடையாது, எல்லாம் இயற்கை ஆர்கானிக். இயற்கை தான். ஆர்கானிக் தான். இதில் வந்து உரமே கிடையாது. எல்லாமே வந்து மாட்டுச்சாணம், கோழி எருவு இதெல்லாம் தான் கொடுப்போம். இதை பராமரிக்க ஆள் வச்சுக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய அளவில் பண்ணலான்ட்டு இருக்கு. அப்போ தான் ஆள் வைக்கணும். சரி, மற்ற இடத்துல மாரி ஏதாவது இந்த மருந்து அடிக்கிறது, இந்த உரம் போடுறது? கண்டிப்பாக மருந்து ஒரு தடவை அடிச்சு ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்களா, இது பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா பூச்சி அடிச்சிருக்கு. இது வந்து இதுக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ்ன்னு ஒரு மருந்து இருக்கு. அது என்ன மருந்துங்க? மோனோக்ரோட்டோபாஸ். அதை வந்து பவர் ஸ்ப்ரேயர் வச்சு ஃபுல்லாக செடி நினைக்கிற மாதிரி மாதம் ஒரு தடவை இதுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா செடி பூரா போயிடும். ஏன்னா இதனுடைய செடி வந்து ஒரு செடி வந்து 6000 ரூபா வருது. எங்கேருந்து வாங்குறீங்க இது? இது வந்து லண்டன்லேருந்து வருது. லண்டன்லேருந்து. லண்டனில் வந்து எல்லாமே அங்கே வந்தது தானே? எப்படி பெரிய மரமெல்லாம் வெளியிலேருந்து வந்தது. பாருங்க, சின்ன வச்சிருக்கிறோம்ல, இது வந்து பர்கின்னு பேர் இதுக்கு. இந்த ரகம் இதுக்கு என்ன பேருங்குது? பர்கி. இது வந்து லண்டன்ல லேபரேட்டரியில 7 வருஷம் வளர்ந்தது. 7 வருஷம் லேபரேட்டரி வளர்ந்து 8வது வருஷம் தான் இங்கே வந்தது. ஓ, 8வது வருஷம் கைக்கே வந்துச்சு. ஆமாம், 7 வருஷம் லேபில் இருக்கும். ஓ, லேபில் வச்சு வளர்த்துவாங்களா அதை? ஆமாம், டிஷ்யூ கல்ச்சர்னு பேர் இதுக்கு. விதையிலேருந்து வராது. இந்த ஓலை இருக்குது இல்லையா, இதுலேருந்து ஒரு அணு எடுத்து இதை வந்து லேபில் வச்சு 7 வருஷம் வச்சுருந்தானா இதிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் முளைக்கும். அதை தான் கொடுக்குறாங்க. அது வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருது. எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் தான். ஆமாம், எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் போகுது.